ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் மிக சுவையாக எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சிட்டு நீட்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புதினா இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம போடுறதுக்கோசரம் கறி மசாலா. இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கோசரம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது அரைக்கிறதுக்கு வரமிளகாயும் ஒரு சின்ன ஒரு வரமிளகாயும் போட்டு இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் அன்னாச்சி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு, சோம்பு இதெல்லாம் அரைக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2 லவங்கம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சிறிதளவு பட்டை, அதுக்கப்புறம் பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம், சிறிதளவு சோம்பு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் புதினா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அரைக்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு புதினா எடுத்துக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம் அரைக்கிறதுக்கு. மீதி இருக்க இந்த புதினாவும் கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டு குக்கரை மூடி வைக்கிறதுக்கோசரம் இந்த புதினாவை இங்கே வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இதுதான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக இதை விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம தக்காளி சாதம் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சிக்கணும் பாருங்கள். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் வரும், அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். இப்போ பிரிஞ்சி இலை, சிறிதளவு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு எண்ணெயில் அது வணங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வணங்கிட்டுருக்கு. சீக்கிரம் வணங்கணும்னா நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தூளுப்பு கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிட்டேன், கல்லுப்பு. சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம். பெரிய வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். இந்த பெரிய வெங்காயம்லாம் வணங்க ரொம்ப லேட் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வணங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம். பாருங்கள், சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இந்த விழுதை நம்ம வணக்கணும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியெலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டை லவங்கத்தெல்லாம் இந்த எண்ணெயில் அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும், வாய்க்கும் கிடைக்காது. சில பேர் இந்த சோம்புலாம் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. இந்த எண்ணெயிலே போடுவாங்க, சாப்பிடும்போது அப்படியே கிடைக்கும் வாய்க்கு, எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இப்படி அரைச்சி சேர்த்திக்கிட்டோம்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, டேஸ்ட் அதிகமாகவும் கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருதுங்களா. நீங்கள் தக்காளி சாதத்தை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
நம்ம இதை ஊற்றிட்டோம் 2 வணக்கம் வணக்கிட்டு உடனே தக்காளி போட்டுக்கலாம்லாம் இருக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும் மேலே. இப்போ நம்ம சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கூடுதலாக டேஸ்ட் கோசம் கறி மசால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்திட்டோம், நம்ம கல் உப்பு. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி போட்டுக்கலாம். நாங்கள் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். நிறைய தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். அதனால் 3 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமாக தக்காளி ஆட் பண்ணாதீங்க, தக்காளி சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வீதம் தண்ணி ஊற்றணும். அப்போ நம்ம 3 டம்ளர் ஊற்றணும் தண்ணி. மேலே கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அரிசி ஊற வைக்கும்போது ஒரு 1/2 hour முன்னாடியே அரிசி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ சாப்பாடு உங்களுக்கு நல்லா வரும், குழையாமல் வரும் சாப்பாடு. பாருங்க, தக்காளி போட்டு நல்லா வணங்கிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. ரொம்ப கொஜ்ஜு மாதிரி வணக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம தண்ணி வடிச்சிட்டு இதில் போட்டு தண்ணி ஊற்றிட வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரிசியை எடுத்து போடுங்க. அதில் கொஞ்சம் நம்ம கலந்து விடலாம் கொஞ்சம் நேரம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு டேஸ்ட் வரதுக்கோசரம் தான் நான் இப்படி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரிசி போட்டாச்சு. அந்த அரிசியை நம்ம தக்காளிலாம் ஒட்டுற மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றிருந்த அந்த விழுதெல்லாம் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. அந்த அரிசியில் அந்த நம்ம வணக்கின அந்த செலவெல்லாம் வந்து நல்லா பிடிக்கட்டும். அப்போ கூடுதல் டேஸ்ட்டு உங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் இப்படி. அதுக்கப்புறம் நம்ம அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இப்படி நம்ம கலந்து விட்டதால் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், அதில் இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளரில் தான் நாங்கள் அரிசி அளவெடுத்து ஊற வச்சோம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துறேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபைனலாக உப்பு காரம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பும் காரமும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதை மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக போகிறதால ரொம்ப மணமாக இருக்கும். இந்த மாதிரி தூவிக்கலாம். கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போடணும். கொத்தமல்லியும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கோங்க.
2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு குயிக்காக ரெடியாகிடும் சுவையான தக்காளி சாதம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 விசில் விட்டாச்சு. கேஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தக்காளி சாப்பாடு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. தக்காளி சாதம் உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.